அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல் வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். இந்த பங்குனி மாதம் சொல்லக்கூடிய சுபகுருது வருஷம் கடைசி இறுதி பகுதி சொல்லக்கூடிய இந்த மாதம் 1-30 நாட்கள் உள்ளது. 2023 மார்ச் 15 ஏப்ரல் 14 வரை உள்ள காலம்தான் இந்த பங்குனி மாதம் சொல்லக்கூடியது. பொங்கும் சனி அப்படின்னு சொல்ல மாதிரி சனீஸ்வரன் பொங்குறதுன்னு நம்ம வேறு எதுவும் எடுத்துப்போம். சனீஸ்வரன் பொங்குறதுன்னா உழைத்து பலன் தரணும், இன்னொருத்தருக்கு போகக்கூடாது, நமக்கு வேண்டியது கொடுக்கணும், வளமான வாழ்க்கை வரணும். அப்படி தான் அந்த மாதிரி அமைப்பில் தான் பங்குனி மாதம் அமைப்பில் இருக்குது. இது வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சதெல்லாம் விரயமாக போயிடுது, பாழாக போயிடுது. நமக்கு பலன்கள் வந்து அடையிறதுக்குள்ளேயே நம்ம ஏமாந்து போகக்கூடிய அளவுக்கு தான் இருந்திருக்கு. எப்போதுமே நம்ம சாதுக்கள் தான் இந்த பாரத பூமி பொறுத்த வரைக்கும் நம்ம எளிமையாக வாழ்ந்து பழக்கம், ஓஹோ ஆஹோன்னு வாழ்ந்தெல்லாம் இல்லை. அது குடும்பமாக வாழ்ந்து பழக்கம், தலைமுறை வாழ்ந்து பழக்கம். யாரையோ நம்பி ஏமாந்து போனது இனிமேல் ஏமாறாமல் இருங்க, குடும்பத்தில் ஒத்துமை காட்டுங்க, அவ்வளோன்னு சொல்லுவேன். அந்நிய தொடர்புக்குள்ளே சம்மந்தப்பட்ட இதே விட்டுட்டு நம்ம மொழி நினச்சி சந்தோஷமாக ஈடுபடுங்க. 24-36 மொழி நம்ம நாட்டில் இருக்குது. அந்த மொழி பேசினா நம்ம நாடு ஃபுல்லாக போய் அனுபவிக்கலாம், வியாபாரம் பண்ணலாம், தொழில் பண்ணலாம். இங்கே இருந்து போனாலே போதும். அந்நிய நாட்டுக்கு அனுப்பிச்சு அந்த நாட்டு சம்மந்தப்பட்ட விலையை வச்சு கொண்டு பெட்ரோலோ டீசலோ கச்சா பொருளோ நிலைப்பொருள்களோ விற்கிறதுன்றது ரொம்ப தவறான விஷயம். இங்கே இருக்கிற வேலை வாய்ப்போ அதுக்கும் கொடுக்கக்கூடிய காலத்தில் இப்படி இருக்கும்போது நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னா பகவான் கிருஷ்ணன் தன்னுடைய வேலையை காங்கி அமைச்சிட்டார், பண்ணிட்டு இருப்பார். காரணம் என்னென்னா நம்ம நம்பி ஏமாந்து போகிறது, சகோதரத்துவம், பண்பு, பாசம் இப்படி தான் இருக்கும். அது இருந்தாலும் இறையாண்மை சம்பந்தப்பட்டது. அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் இந்த எளிமையான வாழ்க்கைக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அதிகமாக பண்ண மாட்டோம். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்டு குறையாக எடுத்துக்கொண்டு மற்றவங்க நம்மளை டாமினேட் சொல்லக்கூடிய இது பண்ணுறான், டேர்ம்ஸ் பண்ணி நாசம் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் புரிஞ்சுனா போதும். நம்ம நாட்டு ரூபாய் வேல்யூ உயர்த்தி காமிக்கணும். மற்ற நம்ம நாட்டிலேருந்து எல்லாமே சப்ளை பண்ணுறது விளைபொருள். அதனால் இது மறைமுகமாக வெளியே போய் நடந்துட்டுருக்கு. இதை கொஞ்சம் அரசாங்கம் உறிஞ்சிக்கணும். இதை வச்சு தான் நிர்ணயம் பண்ணும்போது அந்த ரூபாயை வச்சு நீ நிர்ணயம் பண்ணக்கூடாது. நம்ம பொருளை கொடுக்கும்போது அவன் ரூபாயை வச்சு நிர்ணயம் பண்ணுறீங்க. குளோபலைசேஷன் ரொம்ப தவறானது. அப்படி பண்ணட்டும், நல்லது தான். ஆனால் நம்ம மீடியா ரூபாயை வச்சுன்னு தான் பண்ணணும். இதுதான் பொருளாதாரம். அடுத்தவங்க வீட்டு சொத்து பணம் இருந்து பார்க்க நீ வேலை இல்லை. சொத்து வந்தால் தான் நமக்கு நம்ம ஜனங்களுக்கு, நம்ம மக்களுக்கு, நம்ம நாட்டு மக்கள் பிரஜைகளுக்கு நீ வழிகாட்ட முடியும். எவ்வளோ பேக்கெட் ரொம்ப நீ கமிஷன் வாங்குறது அது நாட்டுப்பற்று அல்ல, துரோகம். இந்த மாதம் ஒவ்வொருத்தரும் மல்டி மில்லியனர் ஆகணும். பகவான் அப்படி தான் பண்ணிருக்கார். மல்டி மில்லியன் அளவுக்கு நீங்கள் போகணும், தட்டிக்கணும். குடும்பங்கள்லாம் ஒத்துமையாக இருக்கிறது வழி உண்டாகுங்க. 1-2 பேத்துக்காக முன்னே சொன்னேன். குடும்பங்கள் பைசெல்லாம் மறந்துட்டு இத்தனை அரைக்கான சண்டை போட்டுன்னு சொத்து போலீஸ் வச்சுருந்து அதெல்லாம் விட்டுட்டு வியாபாரத்தை கூட்டி வியாபாரம் உங்களுக்குள்ளே ஒரு ப்ரொஜெக்ட் எடுத்து பண்ணுன்னு சொல்கிறேங்க. டோன்ட் இன்வைட் ஓப்பனாக மற்ற ஆட்களை உள்ளே விடாதீங்க. கிராமத்தில் 8 ரோடு 9 ரோடு போகிற அலோவ் பண்ணாதீங்க. அதுதான் சொல்லுவேன். அதுதான் நமக்கு தான் சோறு நமக்கு போகிறது, உலகத்தையே சோறு. நீங்கள் இப்போ புராணங்களில் படித்த தெரியும். உலகத்தில் போக இன்னுமே தண்ணி கூட இந்தியாவில் தான் வாங்கணும். ஏன்னா ரெவரெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. தண்ணி கூட இங்கேயா வாங்கணும். தயவுசெய்து பாட்டில் வாட்டர் கொடுக்கு, அந்தந்த மண் வாட்டரை குடிங்க. அடுத்தது 3வது கையை கூடுமானது கையிலேயே எல்லாம் சாப்பிடுங்க. ஸ்பூனாலும் சாப்பிடாதீங்க. இதெல்லாம் சொல்கிறது நம்ம ஊர் பொருளில் மறுத்து சாப்பிடுங்க. இயற்கை மதில் சாப்பிடுங்க. டோன்ட் கோ அலோபதி. அதனால் எக்கானமி சொல் வரைக்கும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். பகவானே பண்ணுறார், அந்தர்ப்பத்தில் உண்டாக்கி இருக்கார். நம்மளால் நம்ம எதுவும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை. அதனால் இது ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரும்போது பயன்படுத்திக்குவாங்க. ஸ்லக்கிஷாக இருந்துடாதீங்க. வியாபாரம் நன்னா பண்ண முடியும். என்னென்ன வியாபாரம் பண்ணால் அத்தனையும் பண்ணலாம். அது நமக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை, போதும். நமக்கு அது அளவுக்கு வாங்குற அளவுக்கு, வீடு வாசல் வாங்குற அளவுக்கு, சம்பாதிக்கிற அளவுக்கு, குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு போதும். இந்த கல்வி வெளிநாட்டு கல்வியெல்லாம் படிக்க முடியாது உங்களால். நம்ம நாட்டில் வெளிநாட்டு கல்வி தானே. அதெல்லாம் நம்ம ஊர் சம்மந்த விஷயத்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இறங்கிடுங்க, போதும்.
பசங்க அப்படி தான் பண்ணிட்டுருக்காங்க. குழந்தைகள்லாம் இப்போ டாட்ஸோ சரி, மெடிசன் சோறு, வித்தைகளில் சோறு, காலையோ ஆர்ட்டோ எதுவுமே சரி, ஜீவனம் தொடர்புள்ளதான் தான் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நவகிரகங்கள் அமைப்பு மாதத்துக்கு பிறகு பார்க்கும்போது இன்னும் தூக்கிட்டு வந்துடுது. ஒரு கிரகம் கூட வக்கரம் இல்லை. பொதுவாக பார்க்கும்போது நான் நாட்டு மக்களுக்காக தான் நான் பார்க்குறேன். நம்ம நாட்டு மக்களுக்காக மட்டும்தான். காரணம் என்னென்னா, இதில் பகவான் நேரடியாக இங்கே பிறந்து வளர்ந்து ஆளானார் கிருஷ்ணர், அவ்வளோதான் தெரியும். அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஜுவல்லு தான். ஒவ்வொரு ஜீவனும் ஒரு ஜுவல்லு. அவன் நினச்சான்னா அந்த அளவுக்கு ப்ரொடக்டிவிட்டி பண்ண கெப்பாசிட்டி இருக்கு. மூளை ஜெம்மு, அப்படி அறிவு ஞானம் எல்லாம் இருக்குது இந்த இடத்துல. அந்த பங்குனி மாதத்தில் பூர்ணமாக அமையணும் அமைச்சு பிரார்த்தித்து, அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, குரு சாதுக்கள் போதும் இதுவே அப்படின்னு நினைக்கக்கூடியவன். திருப்தி அப்படின்னா தனுசு தான் சொல்லுவாங்க, மீனம் சொல்லும் போதும் அந்த அளவு அப்படின்னு ஒரு திருப்தி அடைய மனுஷன் ஆகவே மாட்டான். ஆனால் அந்த குரு சம்மந்தப்பட்ட வீடு சம்மந்தப்பட்ட தனுசுல மட்டும் போதுன்னு ஆவாங்க. ஆனால் இதுக்கு நட்சத்திரத்தங்களை பாருங்களேன். மூலம், போராடம், உத்தராடம். மூலம் கேது. போதும்னு அப்படின்னு அர்த்தம், எனக்கு இது போதும், எப்போதுமே இது போதும், உங்களுக்கு இதுவே போதுன்றும். எனக்கு போதும் இல்லை, உங்களுக்கு இதுவே போதுன்றும். அப்படியோ எனக்கு போதும் சொல்லாது மூலம் உத்தரம். உங்களுக்கு இது போதும், எல்லாம் எனக்கு. வித்தியாசம் இருக்குல்ல. அந்த போராடம் எக்கச்சக்கமாக வரும். மூலாடாதுன்னு அர்த்தம், நல்ல கோல்டு செயின் நல்ல கட்டு தட்டதையாக போட்டு போட்டுட்டிங்கன்னா கழுத்தில், அது ஆடுமா எங்கேயாது? ஆடவே ஆடாது. நல்ல அப்படியே நிற்கும், அருந்துப்போம். அது நூலை ஆடாது. அதெல்லாம் கோலை. அதனால் அது அவ்வளோ பணம் போராட்டத்துக்கு. உத்தராடம் ஒரு பாகம் தான் இருக்குது பாருங்கள். சூரிய நட்சத்திரம், குரு சூரிய சேர்ந்து தொடர்புன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? அப்படியே கஜிகேசரி யோகம் தான். அந்த மாதிரி யோகத்தை கொடுத்துட்டே இருக்கும், தடுத்தவே முடியாது. அதனால தான் இவரே சாட்டிஸ்ஃபை போதும் சொன்னான்னா அப்பா அப்படின்னு அர்த்தம். திருப்தி மனுஷன் அடையவே முடியாது. நான் சொல்லலை, புருஷன் சொல்கிறது. ஆனந்தவல்லின்னு பேர், சிஷாவலி. அதில் முடிச்சு ஆனந்தவல்லி சொல்லுவோம். ஆனந்தம் முடியவே முடியாது. ஒருத்தன்னா இவ்வளோதானா, பூமி அளவுக்கு தங்கம் கொடுத்தா கூட இவ்வளோதான் ஆகும், வைரம் கிடையாதா, இதுதான் வேலை அப்படின்னு சொல்லுவான். இதில் பாரு, இந்த லட்சத்தில் மனுஷன் இப்படி தான். மனுஷனை கண்டாலே பயப்படுறது யாருன்னா பகவான் தான், கிருஷ்ணன். மற்றதோட கவர் மனுஷனை கண்டு நொந்து போனவர் தவிர இவன் எதுக்குமே திருப்தி அடைய மாட்டேன். எப்படின்னா இப்படின்னா அப்படி அப்படிதான். அதனால் இந்த திருப்தி அடைகிற ஒரு பெரிய தனுசு. அதனால தான் மார்கழி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் பகவான் மாதமாகவே இருக்கார்ன்றவர், சரிங்களா? அதனால் இந்த கிருஷ்ணன் பயங்கர இல்லை. ஸோ எதுக்கு தெரியும், தனுசு ராசி நேசரை பொறுத்த வரைக்கும் குருவான சுகஸ்தானத்தில் இருக்கார். அவர் பூர்வமுனை செவ்வாய் அழகாக சப்தமத்தில் இருக்கார். பூர்வ புண்ணியத்தில் சொல்லக்கூடிய செவ்வாய் பருவத்தில் அதே அவரே அயனசேன போகாதாதிபதி செவ்வாய். ஒருத்தரை கூட வக்கரமாக இல்லை, அது பெரிய யோகம் ஆச்சு. அதே சமயத்தில் பூர்வ புண்ணியத்தில் யார் உட்காந்துருக்காருன்னு பார்த்தோன்னா ராகு உட்காந்துருப்பார், சுக்கிரன் உட்காந்துருப்பார். பின்னாடி இந்த 15ஆம் தேதி சனீஸ்வரர் தனாதிபதியார் சனீஸ்வரர், குடும்பஸ்தானம் சனீஸ்வரர், வீதிஸ்தானம் சனீஸ்வரர், வீதிஸ்தானத்தை போயிடுவார், கும்பத்துக்கு போயிடுவார். அதே நேரத்தில் புதன் டக்குன்னு அதே மேஷத்துக்கு டக்குன்னு போயிடுவார். மேஷத்தில் இருந்தால் இந்த சனீஸ்வரர் அங்கே பார்க்கும், ராகுவோட நல்லா சேர்ந்து ராகு இப்படி பார்ப்பார், புதனை கூட வச்சு ராகு பார்ப்பார், புதன் சுக்கிரன் ஒன்றா உட்காந்துருப்பார் அந்த வீட்டில். என்ன இருக்குது பாருங்க பூர்வத்தில். இதில் பகையெல்லாம் கிடையாது. வாழ்க்கையில் ரசனைகள் வேணும்னா வெறும் சாஸ்திர சம்பிரதாயம் வச்சு ஒன்றும் பண்ண, அதை வச்சுன்னு நம்ம அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்கள் எவ்வளவோ இருக்குன்னு தான் கொடுத்துருக்கு தவிர அதுவே அனுபவிக்காது. அந்த குருவினுடைய அமைப்பு எல்லா சௌபாகியங்களும் கொடுத்து தானும் அனுபவிக்கிறது. கிரியேட்டர் அப்படின்னா அதை கிரியேட் பண்ணுறது யாரோ அதுவும் கூட இருந்து அவனும் அனுபவிக்கணும் தான் குருவினுடைய ஸ்தானம். அதனால்தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறதெல்லாம் பெரும்பாலும் இவங்க அந்த மாதிரி ஹை லெவல் பீப்புள் தான் பண்ண முடியும். எல்லாருக்கும் பொறுப்பாக வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணுவார். அவர் தான் வந்து அந்த கன்சல்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க இன்ஜினியரிங் பெரிய பெரிய உட்காந்துருப்பார், நிர்வாகத்தை பேங்க் வங்கி பயில் இடத்துல பெரிய இந்த ஆப்ஷனுக்கு அட்வைஸ் பண்ணுவார். எல்லாத்தையும் இருப்பார். நீதிபதிகளாக இருப்பாங்க, எல்லாத்துலேயும் இருக்கும். கணக்கு மேதி, அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே. குரு அந்த சூரியனுக்கு பூண்டு புண்ணியாகுது, இவருக்கு பாக்கியாதிபதி குருவுக்கு. குரு பாக்கியம். சூரியனு நான் சொல்கிறான், நான் பாக்கியம் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன போதும் சொல்கிற மனநிலைவங்க எல்லோரும் பயன்பட சொல்கிறேன். நல்ல உள்ள நீங்கள் சொல்லக்கூடியவர் இந்த தனுசு சொல்கிறது வரைக்கும். அப்பேற்பட்ட தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கியம் சொல்லக்கூடிய சூரியனாலும் சுகஸ்தானத்திலே உட்கார்ந்துட்டு ஜாலியாக குருவோடையே உட்கார்ந்துருக்காரு. அது பெரிய அஜிகேசரி யோகம்.
விவிபிஐபி தான் சிவப்பு இப்போ கார்பெட்டுறாங்களே அதை போட்டு தான் இந்த மாதம் ஃபுல்லாக அவங்கள பூர்ணத்துவம் கொடுத்து அனுபவிப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இந்த மாதத்தில் எல்லாம் பூர்ணத்தை அடைஞ்சிருக்கும். அநேகமாக எல்லோரும் 99.99% மக்கள் மாத்திரம் எல்லாருமே இந்த ராசி நேயர்கள் தன்னுடைய குறை குற்றம்லாம் நீங்கி சுயமாக ஜீவனத்தையும் வசதி வாய்ப்பில் பெற்று நல்ல ஆனந்தமாக ஏதோ வழியில் சந்தமாக ஒரு எல்லா இணைப்பாக இருந்து எல்லா மங்கள விஷயங்களும் அனுபவிச்சுன்னு மக்களுக்கு பயன்படுத்தும்படி செஞ்சிட்ருப்பாங்க. கல்வி கேள்விகள்லாம் ஞானத்தில் இவங்களை நிம்மதி யாரும் இருக்க முடியாது. அப்பேற்பட்டவங்க வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்படி தான் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கணும்னு கிடையாது. பொட்டி வந்துடுத்துல நெட்வொர்க்கு இப்படி தான் வேலை வாய்ப்பு போய் உட்காந்து கை நீட்டு வாங்கினோம் இல்லை, பொட்டி வந்துடுத்துல அந்த சொல்யூஷன் கம்பெனி கொடுத்ததே பெரும்பாலும் இந்த குரு தான். என்ன ஹைடெக் அதெல்லாம். அதே மாதிரி டிஜிட்டல் சர்வீஸ்லாம் கூட குரு தான். ராகு கேதுக்கள் கரெக்டாக ராகு பூர்வணத்துலேயும் கேது லாபத்திலையும் உட்காந்துருக்காங்க. இப்பேற்பட்டதுக்கு பாருங்க. அந்த சுக்கராச்சாரியர் இந்த மாத கடைசியில் தான் போகிறார். இந்த பங்குனி மாத கடைசியில் தான் ரிஷபத்துக்கு போவார். அதுவரை அங்கே தான் இருக்கார். லாபஸ்தானாதிபதி 6ஆம் வீட்டு அதிகாரி எப்படி செயல்படணும்னு 6ஆம் வீடு முதலீடு தான் சொல்கிறார். அந்த லாபஸ்தானம் எல்லாருக்குமே வரும், கவலைப்பட வேண்டாம். அதில் வீதி ஸ்தான சனீஸ்வரன் உட்காந்து வீதியத்தில் உட்காந்து ஜம்முன்னு பண்ணுறாரு. இதை விட என்ன ஒரு கிரகம் வக்கரம் இல்லை, அப்புறம் நான் இப்படி இல்லை அப்படி இல்லைன்னா இதுக்கு மேலே கிரகங்கள்லாம் கொடுக்க முடியாது. மறைமுகமாகவே நேரடியாக கொடுக்குறாரு. அப்பேற்பட்ட 3-5 தொடர்பு கொள்றது பாருங்கள். 5 பிறகு 9ஆம் வீட்டு அதிபதி சூரியன் சுகஸ்தான் தொடர்பு கொள்கிற பாரு. ஆட்டோமேட்டிக்காக சுகஸ்தானில் உட்காந்து சூரியன் பங்குனி சூரியன் குரு ரெட் கார்பெட் தான் அவருக்கு. அப்புறம் அதுக்கு மேலே என்ன வேணும்? 5000 பறந்துருக்கலாம். எல்லா தெருவும் எல்லா லாபத்திலும் எல்லா விஷயத்திலும் பணம் பொருள் அந்த ஸ்டேட்டஸ் சொத்து பத்து ஆகாரம் உணவு ஆரோக்கியம் சகில் பணியில் குடும்ப இடத்தில் நல்லது வீட்டில் குடும்பத்துக்கு தொடர்ந்து வருது, மங்களங்கள் வருது, என்னென்ன உண்டு அத்தனையும் தானோடு தன் குடும்பத்தோடு தன் இனத்தோடு சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய பெரிய பாக்கியம் வசதி வாய்ப்புகள் பூர்ணத்துவமாக அமைக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த பங்குனிமா சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். அதே சமயத்தில் வாரிசுகள் அது முக்கியம் இல்லையா? குருட்டு தான் எல்லாத்தையுமே இருக்குது, வாரிசுகள் இருக்குது. அவருக்கே 1-2 பெற்றோம். இனிமேல் ஒரு தலைமுறைகள்லாம் தயவுசெய்து நம்ம கலாச்சாரத்தை பின்பற்றும்படி கேட்டுக்கிறேன். வெஸ்டர்ன் கல்ச்சர் அடியோடு விட்டுடுங்க. இது இல்லாத ஒன்றும் கிடையாது. அதுமாதிரி அது இருக்காது. அந்த சித்திரை வட்டத்துக்குள்ளே ஏதோ ஆகிடும். அவ்வளோதான் தெரியும் எனக்கு. அதுமாதிரி சூழ்ச்சியாக சொல்ல மாட்டேன். அதனால் இங்கே தான் நம்ம குப்பை கொட்டி ஆகணும். தயவுசெய்து நம்ம நாடு நம்ம வீடு நம்ம மக்கள் அந்நிய பகிஷ்காரம் நல்லா பண்ணுங்கள். நமக்கு இல்லாத ஒன்றும் அங்கே கிடையாது. இங்கே போய்ட்டு அங்கே திரசிச்சு வருதுன்னா ஒரு பெரிய புண்ணியம் இல்லை. நம்ம பொருள் மோகம் வச்சுக்கோங்க. வெளிநாட்டு பொருள் வேண்டாம். கூடுமான வரைக்கும் நம்ம கலாச்சாரத்தில் பொறுத்து நம்மளது இங்கே இல்லாத இது அங்கே கிடையாது. இதே தான் இருக்குது. அனுபவிக்கலாமே, ஆனந்தமாக இருக்கலாமே. அதனால் எல்லாத்தையும் நமக்கு இருக்குது. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு ஒன்று நீயா பண்ணால் நல்லது, இல்லை நானாக பண்ணான்னா குழந்தை தப்பு காரியம் பண்ணும்போது கண்ணில் குச்சி இல்லான்னு கண்ணில் குத்திட்டு போகுதுன்னு சொல்லி பயந்துட்டு 2 அடி அம்மா அப்பா அது வரைக்கும் பேசாமல் ஒத்துட்டுருப்பா, சொல்ல கேட்காது 2 அது மாதிரி அந்த குச்சியை பிடுங்கி போட்டுருவா. அந்த குச்சியாக இருக்கிறது தான் நம்ம நாடு சுற்றி மற்ற நாடுகள் நாசமாக போகுது. அது நீங்கள் கண்கூடாக டிவியாக பார்க்கலாம். நாடு நடக்க ஆரம்பிச்சிருக்கும். நிறைய நடந்திருக்கும். நான் வீட்டு உலகில் போகிறதில்ல, இந்த பொட்டியெல்லாம் பார்க்கறதில்ல. அதனால் எல்லா சோகத்தை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் அது எப்படி தான் எடுக்கிறாங்களோ தெரில. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவனும் போயிட வேண்டிய காலம் அந்த மாதிரி இடத்துல போய் எடுப்பாங்க. நிறைய பார்க்கலாம். குறிப்பாக ஒரே ஒரு நாள் சொல்கிறேன். அந்த நாள் மாத்திரம் எச்சரிக்கையாக இருங்க. பௌர்ணமி வரும். அமாவாசை முதல்ல முடிஞ்சிருது. பங்குனி மாதத்து பௌர்ணமி வரும். அந்த மாத கடைசியில் வரும்போது 23ஆம் தேதி வரும் பங்குனி. அதாவது 6ஆம் தேதி, ஏப்ரல் 6ஆம் தேதி. அது என்னன்னு தெரில. அன்றைக்கி கொஞ்சம் வேர்ல்டு லெவலில் பேர் அழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக வச்சுருக்கான் பகவான். சொல்லக்கூடாது. ஐ ஹேவ் நோ அத்தாரிட்டி. இந்த பேசி அடிப்படை நாடி அதுக்காக சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது. ஓரளவுக்கு சுதாரிச்சுக்கோங்க சொல்ல வந்தேன். நான் தடுக்கிறது ஆள் கிடையாது. ஆனால் பிரளயம் பேர், பார்ஷியல் பிரளயம் பேர் சம்ஸ்கிருதத்தில். அதனால் இதெல்லாம் வரக்கூடிய காலத்தில் 60 வருஷத்துக்கு ஒரு வராது. அப்படி ஒரு அமைப்பில் இருக்கும்போது இந்த அமைப்பை பார்க்கும்போது அடுத்தமாக சுக்கராச்சாரியர் மாத கடைசியில் மாறும்போதே புரிஞ்சுக்கினேன். ரிஷபத்துக்கு போகும்போது
பெரிய பிரச்சனைகள்லாம் வரக்கூடியது. ஏதோ எல்லாம் ஒரு காரணமும் காரணகாரியம் இல்லாத பகவான் தோற்றுவிக்க மாட்டான். தோற்றுவிச்சிட்டான்னா காரணகாரியத்தை இந்த கொசு மாதிரி எருவு மாதிரி நம்ம தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையில் எந்த ரிஃப்ளெக்ட் வரும் நீ பார்த்துக்கோங்க. அது சொல்லலை. ஒரு கொசு அடிக்கிறதுன்னா அவங்க உடனே ஸ்ப்ரே பண்ணி அடிக்கிறல, ஒரு கொசுவை கொள்றீங்க. அதுதான் நம்ம. அதனால் நம்ம பாதிப்படாமல் இருந்து என்ன பண்ணோம், விதையை கேட்குறோம். அதுக்காக பகவான் பண்ணிட்டு இருக்காரு. சொல்லி வாழ்த்தி சௌக்கியமாக இருக்கணும் வாழ்த்தி அனுப்புகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.